ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்டஸ்ட் டாட்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரே வீட்டில் தான் பிறந்திருப்போம். அதுவும் மூத்த பொண்ணாக பிறந்துட்டா அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிற பேரில் சோஷியல் கண்டிஷனிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, நீ தான் மூத்த பொண்ணு, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நம்பர் 1 குட் கேர்ள் சிண்ட்ரோம். நீ தான் அக்கா, உன்னை பார்த்து தான் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி த குட் ரோல் மாடல். மோர் இம்பார்ட்டன்ட்லலி, அப்போ தான் போய் அந்த பொம்மையை நம்மளும் விளையாட எடுத்திருப்போம். நீ பெரிய பொண்ணு தானே, குடு பாப்பா விளையாடட்டும், பாப்பா அலறா பாரு, நமக்கு விளையாடணும்னு தோணக்கூடாதா? சி போத் ஆர் கிட்ஸ். ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களும் குழந்தைதாங்கிறதையே மறந்து போயிடுறாங்க. ஸோ டோன்ட் ட்ரீட் யுவர் சில்ட்ரன் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, போத் ஆர் கிட்ஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம என் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வீட்டில் அப்படின்னா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், புரிஞ்சு நீ தான் நல்லா படிக்கணும், அப்படியே அந்த ஃபைனான்ஷியல் சப்ரஷன் அதை அப்படியே கொண்டுட்டு வரது உள்ள. பட் வென் இட் கம்ஸ் டு மை பிரதர், ஆப்பிள் ஐஃபோனே சீப்பு தான். இந்த எல்டஸ்ட் கிட் மேலே சொசைட்டல் ப்ரெஷரும் சோஷியல் கண்டிஷனும் இருக்கிறனால அவங்க வளரும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, இன்டென்ஸ் ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எது நடந்தாலும் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அது அவங்க பொறுப்பே இருக்க தேவையில்லை. ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இது நம்ம தப்பு தானா, நம்ம தான் இதை தப்பாக பண்ணிட்டோமோ, நம்ம தானே இதை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கணும். அந்த சோஷியல் கண்டிஷன் பண்ணி அவங்களோட ஒர்க் பிளேஸ்லையும் அவங்க அப்படி ஆயிடுறாங்க. தென் ஆன்சைட்டி அண்ட் அன்கன்ட்ரோலபிள் வரி. இது எதனால அப்படின்னா, நீ தானே பாப்பா பார்க்கணும், பாப்பா இப்படி பண்ணால் நீங்கள் தானே கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபியர், ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி டியூன் ஆகிடுறாங்க. சில டைம்ஸ் விளையாடுற பொருள் கொடுத்துட்றாங்க, எதுனாலும் சிப்ளிங்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இப்படியே கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதே அவங்க மறந்து போயிடுவாங்க. தே டோன்ட் ஈவன் நோ அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது. பவுண்ட்ரிஸ் செட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நோ சொல்கிறதுக்குள்ளே, நோ சொல்லிட்டா கூட அச்சோ நோ சொல்லிட்டோமே, ஏதாவது நினச்சிப்பாங்களோ, ஏதாவது நம்ம தப்பாக பண்ணுறோமோ, அந்த நோ கூட சொன்னால் கூட அதுக்கு அப்படியே ஒரு நைட்டுக்கான கில்ட் இருக்கும். இதெல்லாம் ஏன்? பிகாஸ் கண்டிஷனிங். நீ மூத்த பொண்ணு, நீ இப்படி தான் இருக்கணும், உன்னை பார்த்து தான் உன் தங்கச்சி தம்பி பாப்பாலாம் வளருவாங்க, நீ இப்படி பண்ணினா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்காது, இப்படி சொல்லியே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை எடுத்துடுறீங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏன் டாட்டர்னா ஜென்ரலாகவே கேர்ள்ஸ்க்கு வந்து குட் கேர்ள் சிண்ட்ரோம் இருக்கும். நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா தான் நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படி சொல்லிட்டு. ஸோ இன் அடிஷன் டு திஸ், இந்த எல்டஸ்ட் டாட்டர் சிண்ட்ரோமும் நிறையா பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நடக்கிறனால மற்றவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு என்ன வேணுன்றதையே couldn't ஐடென்டிஃபை. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஏன் ஒரு கிட்ட தள்ளணும், அவங்கள கிட்ட வளர விடலாமே. நல்லது சொல்லிக் கொடுக்குறது வேறு, சோஷியல் கண்டிஷனிங் பண்ணுறது வேறு. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வாழ்கிறதே எவ்வளோ போராட்டமான சூழ்நிலையாக இருக்குது. இதில் மற்றவங்கள பார்த்துக்க சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு ஆல் ஆஃப் த சடன் அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய குற்றமாக நினைக்கிற அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம கண்டிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செய்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 கிட்டும் ஒரு நல்ல கிட் தான், அவங்க கிட்டாகவே வளரட்டும். யங்காக இருந்தாலும் சரி, ஓல்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி டியர் எல்டஸ்ட் டாட்டர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு எல்டஸ்ட் டாட்டராக இருந்தால் கைண்ட்லி உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் லிவ் ஃபார் யுவர் செல்ஃப். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தால் கூட வென் யூ ரியலைஸ் தட் ஓகே நமக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வாழ்ந்துங்க. உங்களோட பேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது படிக்கணுமா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, அதெல்லாம் இந்த லைஃப்பில் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு வாழ்க்கை தானே எல்லாருக்கும், அது வாழணும் தானே. நமக்கு தெரியுமா இன்னொரு லைஃப் இருக்குன்னு? இல்லை, ஒரே வாழ்க்கை தானே. அதை ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகக்கூடாது? கண்டிஷனிங் எதுவாக வேணால் இருக்கட்டும், அதை பிரேக் பண்ணி வெளியில் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு சில விஷயத்தை பண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் நம்மளோட லைஃப்பை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ, நம்ம இதை பண்ணிட்டோம், ஓகே அட்லீஸ்ட் இந்த ஃபேஸ் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷமாச்சும் நெஞ்சோன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் ஒரு எல்டஸ்ட் டாட்டராக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நிறைய கொடுத்து பழகிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, அது நல்ல ஹேபிட் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஒரு லைஃப் வாழணுன்னா அது வேண்டாமே. ஒரு கட்டத்தில் நீங்கள் யாருக்காக இதெல்லாம் பண்ணினீங்களோ அந்த பீப்புள் சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம். ஸோ ஜஸ்ட் லிவ் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பார்த்துருங்க, பிகாஸ் ஒன் லைஃப். அதே மாதிரி எல்டஸ்ட் டாட்டர்ஸ் எப்போ பாரு இமோஷ்னலி அன்அவைலபிளான பர்சன் தான் தேடி போவாங்க. ஏன்னா டியூன் பண்ணப்பட்டிருக்கு.
அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் இருக்கும், அந்த மாதிரியான பர்சனுக்கு தான் நீங்கள் அட்டாச் ஆவீங்க. அப்படி இல்லையா, அவங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருப்பாங்க, அவங்கள நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு சிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸையும் இது பாதிக்கும். ஸோ இது மாதிரியான இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் அனலைஸ் யோர் செல்ஃப். இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி புது பேட்டர்ன் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டுட்டு வாங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறது தான், எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் தான் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டா சேஞ்ச் பண்ண பாருங்கள். இனிஷியலாக எந்த ஒரு சேஞ்சும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், போக போக சரியாயிடும். அதுக்குன்னு அந்த பழைய டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ்லேயே நம்ம இருக்க முடியாது. சேஞ்சஸ் ஆர் த ஒன்லி சேஞ்சஸ் தட் cannot be changed. சேஞ்சஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் செல்ஃப் க்ரோத். நான் வந்துட்டு இங்கிலீஷ் தான் டீச் பண்ணுறதா இருந்துச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. பட் இதெல்லாம் பார்க்குறப்ப படிக்கிறப்ப என்னடா இது இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதனால் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ். இந்த வீடியோவால் ஏதாவது ஒரு எல்டஸ்ட் டாட்டர் வந்து அவங்க லைஃப்பை நல்லபடியாக மாற்றிருக்காங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.